சான்றுகள் எல்லா மலைகளிலும் அப்படிப்பட்ட சான்றுகள் நிறைந்த பகுதிதான் மதுரை. சமணர்களின் தாய் வீடாக இருந்தது ஒரு காலத்தில் மதுரை. சமணத்தை வளர்த்த இடம் மதுரை. சமணத்தின் துன்பங்கள் கொட்டி கிடக்கும் இடம் சமணம். அந்த மதுரையை அழித்தார்களே, ஆனால் சமணம் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் அழிந்ததற்கான சரித்திரம். ஆகவே தான் அந்த மதுரையை நாம் காப்பாற்ற வேண்டிய முக்கிய கடமையில் இருக்கிறோம். ஏதோ சமண தொழில் தடயங்களை மட்டும் காப்பதற்கான ஆர்ப்பாட்டம் அல்ல இது. அந்த மலைகளில் இருக்கக்கூடிய பல்லுயிர்களை காக்க வேண்டும். சமண மலைகளில் மட்டும்தான் வித்தியாசமான புள்ளினங்கள் முதற்கொண்டு பறவை இனங்கள் முதற்கொண்டு விலங்கினங்கள் அத்தனையும் வந்து வாழ்கிறது. ஆகவே அந்த மலையை காப்பது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை. சமணர்களுடைய வாழ்வாதாரம் சென்னையை நோக்கி வந்து விட்டாலும் கூட சமணனுடைய அருமை வறுமை அத்தனையும் எங்கு இருக்கிறது என்று சொன்னால் மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய மலைகளில். பெரியவர்களை ஒன்று தெரியுமா? சமணர்கள் எங்கெல்லாம் படுக்கை அமைத்திருக்கிறார்களோ, சமணர்கள் எங்கெல்லாம் தீர்த்தங்கர திருமேனியை வடித்திருக்கிறார்களோ, கல்வெட்டு அமைத்திருக்கிறார்களோ, அந்த மலை அந்த பாறை அத்தனையும் நம்பர் 1 குவாலிட்டியான பாறைகள். அதனால் தான் தேடி தேடி எங்கெல்லாம் சமண சிற்பங்கள் இருக்கிறதோ, சமண பாறைகள் இருக்கிறதோ, சமண படுக்கைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் கல்குவாரியாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். வேறு எந்த மலைக்கும் இல்லாத சிறப்பு நம்முடைய முன்னோர்கள் கண்டெடுத்தது அந்த பாறை சிறப்பான பாறை. ஏனென்றால் ஒரு சிற்பம் அழகாக ஒரு பாறையில் வருகிறது என்று சொன்னால் அந்த பாறை அந்த மலை சிறப்பான கல்குவாரியாக மாற்றுவதற்கு தகுதியானது என்று இன்றைய இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள். நான் கேட்கிறேன் மத்திய அரசை, உங்களுடைய அறிவியல் வளர்ப்பிற்காக எங்களுடைய சமண தொழில் தடயங்களை அழிப்பதுதான் உங்களுடைய லட்சியமா? சொல்லுங்கள். அறிவியல் முக்கியமா, மெய்ஞானம் முக்கியமா? சமணத்தினுடைய மெய்ஞானத்துக்கு முன்னால் உங்கள் டங்ஷன் இழை ஒருபோதும் நிலைத்து நிற்காது. அது நம்முடைய ஒற்றுமையுடைய வலிமை. சொன்னார், இது ஏதோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமணத்திற்கு எதிரானது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சமணர்களும் ஒன்று திரண்டு டெல்லியை நோக்கி டெல்லி சலோ என்று அழைத்தால்தான் டிராக்டரிலும் மற்ற வண்டிகளிலும் வரக்கூடிய விவசாயிகளுக்கு போராட்டம் போல இருந்தால்தான் இந்த மதுரையை நாம் மீட்டெடுக்க முடியும். ஏதோ நமது வழக்கமான ஒரு கூட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு சொற்பொழிவு என்று இருந்துவிட்டால் மாற்று வழியில் தன்னுடைய மதுரையை நிர்பணம் செய்வதற்காக மத்திய அரசு அந்த மதுரை மலையை அழைப்பதற்கு தயாராகிவிடும். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பதவியை பணம் வைத்திருக்கிறார் மதுரையை காப்பாற்றுவதற்கு. முதலாவது அவரை சென்று இந்த மதுரை மாங்குளத்தினுடைய சிறப்புகள், மதுரை அரிக்காப்பட்டியினுடைய சிறப்புகளை எல்லாம் தொகுத்து டாக்குமெண்ட்ரியாக இணைத்து நமது மனாதிபதிகள் போன்றவர்கள் எல்லாம் அழைத்து சென்று, அமைச்சர் ஏவா வேலு போன்றவர்கள் எல்லாம் சமணத்தை தெரிந்தவர்கள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் அழைத்து சென்று முதலாக முதலமைச்சரை சந்தித்து, அதன் பிறகு மாண்புமிகு அமைச்சர் அமித்ஷா போன்றவர்கள் எல்லாம் சமணத்தை அருமையாக தெரிந்தவர்கள். ஏன் நமது பாரத பிரதமர் நமது ஆச்சாரிய ஸ்ரீ வித்யாசாகருடைய பரமசீரர் சமணத்தை பற்றி முழுவதும் தெரிந்தவர். ஆகவே அவரை அறிவியல் பூர்வமான அனுபவத்தை விட்டுவிட்டு ஆன்மீகம் சம்பந்தமாக அவரை அணுகி மதுரை சமணத்தை காப்ப வென்றெடுக்க நாம் அனைவரும் உறுதி கூற வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு சமணர்களின் ஒற்றுமை ஓங்குக ஓங்குக என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.